அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்களை அபகரிக்க முயற்சி நடக்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசியதால் அது குறித்து அமளி ஏற்பட்டது. அதிமுக தொண்டர்களை அபகரிப்பதற்கான முயற்சி நடைபெறுவதாக பேரவையில் தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார். இது அங்கு இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்களிடையே அமளி ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அவையில் இது குறித்து ஒரு சலசலப்பும் எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது பேசும்பொழுது அதிமுக தொண்டர்களை அபகரிப்பதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக அவர் பேசியிருந்தார். இது அங்கு அமளியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், என்ன காரணத்திற்காக தங்கம் தென்னரசு இந்த கருத்தை முன்வைத்தார்? விவரம் என்ன? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய பதில் உரையை வழங்கினார். பதிலுடைய முடிவு பகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை அவர் சட்டப்பேரவையில் முன்வைத்தார். குறிப்பாக எம்ஜிஆர் திமுகவில் இருந்த போதும் வெளியேறிய போதும் அவர் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்கள் நாங்கள். அவருடைய திரைப்படம் வெளிவந்த போதும் கூட அதனை பார்த்து எப்படி இருக்கிறது என்று பேசும் அளவிற்கு இருந்தோம். அரசியல் பயணத்தில் கூட்டல் கணக்குகளை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற மறைமுகமாக பாஜகவை அவர் பேசினார். அந்த அடிப்படையில அதிமுக உறுப்பினர் தங்கமணி அவர்கள் மடிக்கணினி வழங்குவது நிதி தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசும்போது இந்த கருத்துக்களை சட்டப்பேரவையில அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். குறிப்பாக லேப்டாப் திட்டத்திற்கு ஆண்டுக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதும் சராசரியாக ஒரு மடிக்கணினி 20,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அந்த அடிப்படையில உங்களுடைய அரசியல் கணக்குகளை வேறு எங்கோ இருந்து சாணக்கிய தந்திரத்தை ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த வகையில மடிக்கணினி போல இந்த மடியில் உள்ள கனத்தை பறித்துக் கொள்வார்கள். எனவே அதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார். இதற்கு அவர் முழுவதுமாக அவருடைய பதிலுரையை முடித்ததற்கு பிறகு அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து பேச முற்பட்டனர். அப்போது சபாநாயகர் வேளாண் துறை அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னார். அதாவது அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணியை அதை மறைமுகமாக வைத்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசினார். இறுதியாக அவர் பேசும்போது இங்கே பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிரிக்கிறார். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்ற அர்த்தம் என்றும் அவர் கலகலப்பாக பேசினார். எனவே அவருடைய பதிலுரைக்கு பிறகு அதிமுக உறுப்பினர்கள் இதற்கு பதிலளிக்க முற்பட்டனர். ஆனால் சபாநாயகர் வேளாண் துறை அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பை தருகிறேன் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் இருக்கையில அமர்ந்து விட்டனர். காயத்ரி. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக தொண்டர்களை அபகரிக்க முயற்சி நடைபெறுவதாக பாஜக கூட்டணியை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். இந்த நிகழ்வு என்பது அதிமுகவிடையே ஒரு அமளியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய காட்சிகளை பார்க்கலாம். அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். தங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல
உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுக மீது இருக்கக்கூடிய உரிமை விருப்பத்தின் அடிப்படையில் அந்த தொண்டர்களை பறிப்பதற்கான முயற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டு பேசினார். இது சிரிப்பலையும் ஏற்படுத்தியிருந்தது.